என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்களேன். ஆஃபீஸ் போயிட்டு இப்பதாங்க வந்தேன். நிறைய பேர் வந்து பேபி ஷவர் வீடியோ வந்து கேக்குறீங்க. இப்போ வரைக்கும் போடல. ஏன் காரணம்னு பாத்தீங்கன்னா மெயினா உங்களுக்கு வர இஷ்யூ என்ன தெரியுங்களா? என்னென்ன பிரச்சனை வரக்கூடாது அத்தனை பிரச்சனையுமே வருங்க. அப்படியே தூக்க ஸ்டேஜுக்கு போயிட்டு எத்தனை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். வந்து நல்லா ஃபிட்டா இருந்து இப்படி வேர் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 மோட் இருக்குதுங்க. அப்படியே மைல்டா வந்து ஒரு மியூசிக் வந்து பிளே பண்றாங்க. அந்த செம்ம சூப்பர் ப்ராடக்ட். சோம்பேறி சிக்கன் வந்து செய்ய போறாங்க. ஒரு 5 நிமிஷம் மேலே போயிட்டு வந்ததுக்கு மூஞ்சி தீஞ்சு போச்சுங்க. வீட்டு சிக்கன் எடுத்துட்டு வந்தாலாம் சிக்கன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் வேலை. அப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்பே பண்ண வேணாம். அது நல்லா ஒரு சுக்கா ஸ்டைலுக்கு வந்துருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு புவன் ரம்யா vlog. இப்போ நீங்கள் நினைப்பீங்க நான் இப்போ தான் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரேன். இல்லைங்க, ஆல்ரெடி கதவை திறந்து உள்ளே வந்து இந்த ஃபோனை செட்டப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் வெளியிலேருந்து மறுபடியும் உள்ளே வந்தேன். என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு சாட்டர்டே. எப்பயுமே நான் ஊருக்கு போயிடுவேன் சாட்டர்டே சண்டே. இந்த வாரம் நான் ஊருக்கு போகலை. காரணம் என்னன்னா இதுதான். எனக்குலாம் சாட்டர்டே சண்டே எப்பயுமே லீவ் தான். பட் இந்த வாரம் கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க்குங்கிறதுனால ஆஃபீஸ் போயிட்டு இப்போதாங்க வந்தேன். சீரியஸாக அவ்வளோ டயர்டாக இருக்கு. இப்போ வந்துட்டு எடிட்டிங் ஒர்க் இருக்கு. இப்போ நான் போய் அதையும் கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறீங்கன்னா என்னோட குக்கிங் vlog தாங்க பார்க்க போறீங்க. ஃபுல்லாக பாருங்க. சோம்பேறி சிக்கன் ஒரு சிக்கனுங்க. சரியான சிக்கனு, செம்ம ஈஸியான சிக்கனு செய்ய போறேன். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. சரி, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரப்பையும் வந்துட்டு கடையில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போயிட்டேன் வாழ்க்கையில. எனக்கு நான் தெரியும் நான் பிரியாணின்னா எவ்வளவு அடிக்ட்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எனக்கு பிரியாணின்னு சொன்னாலே கொமுட்டுற அளவுக்கு ஆயிருச்சு. அந்த அளவுக்கு வாழ்க்கை வெறுத்து போயிருச்சு எனக்கு பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு. நிறைய பேர் வந்து பேபி ஷவர் வீடியோ வந்து கேக்குறீங்க. ரொம்ப ரொம்ப சாரிங்க. பேபி ஷவர் ஒரு 3 பாப்பா பிறந்து 5 மாசம் ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடி 3 மாசம் முன்னாடி பேபி ஷவர் 8 மாசம் ஆயிருச்சு பேபி ஷவர் முடிஞ்சு. ஆனா இப்ப வரைக்கும் ஞாபகம் வச்சு கேக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆனா வந்துட்டு நாங்க இப்ப வரைக்கும் போடல. ஏன் காரணம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எடிட்டிங் தான் எனக்கு பிரச்சனையே. வீடியோஸ் எல்லாம் பக்கா ரெடியா இருக்கு, எடிட்டிங் பண்ண முடியல. அங்க ரம்யாவும் பாப்பா பாத்துக்கிறதுனால ரம்யாவுக்கு டைம் இல்ல. எனக்குமே வந்துட்டு ஆபீஸ் போயிட்டு வந்துகிட்டு எனக்கு அதுக்கும் டைம் இல்ல. அதனாலதாங்க எடிட்டிங் பண்ண முடியல. நானும் வந்து ஒவ்வொரு டைமும் அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறேன். அதை ஏன் எடிட் பண்ண முடியலன்னா கிட்டத்தட்ட அந்த வீடியோ ஒரு 4 மணி நேரம் வீடியோங்க. அந்த 4 மணி நேரம் வீடியோவை நான் 10 நிமிஷமா சுருக்கணும். அது வந்து ரொம்ப பெரிய வேலை. அதை நினைச்சாலே அந்த ஃபைல் ஓபன் பண்ண தோண மாட்டேங்குது. அதுதான், வேற எந்த ரீசனுமே கிடையாது. சென்னையில பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸோட ரேட் வந்து 120 rupees. உங்க ஊர்ல எல்லாம் எவ்வளவு ரேட்டுன்னு மறக்காம சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், நீங்களுமே வந்துட்டு என்ன மாதிரியே வந்து ஃபுல்லாக கம்ப்யூட்டர் முன்னாடி தான் உங்களுக்கு ஒர்க்கு, எடிட்டிங் ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு, இல்லை எனி ஒர்க்கு சிஸ்டம் முன்னாடி தான் இருக்குன்னா மெயினாக உங்களுக்கு வர இஷ்யூ என்ன தெரியுங்களா? பயங்கரமாக தலைவலிக்கும். கண்ணு தான் இந்த இடத்துல அப்படி சுருன்னு இழுக்கும் கண்ணுக்குள்ளார. பயங்கர டயர்ட்னஸாக இருக்கும். என்னென்ன பிரச்சனை வரக்கூடாது அத்தனை பிரச்சனையுமே வருங்க. மெயினாக வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா கண்ணு திறக்க முடியாது. ஆட்டோமேட்டிக் கண்ணு மூட ஆரம்பிச்சிடும். அவ்வளோ கண்ணுக்குலாம் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் கண்ணில். ஸோ இதுக்காகவே வந்துட்டு மெயினாக வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அகேரோ ப்ராடக்டோட சுப்ரீம் ஐ மசாஜர் வந்து வாங்கியிருக்கிறேங்க. என்னன்னு சொல்லி காட்டுறேன். இது வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓபன் பண்ண உடனே நம்ம ஐ மசாஜர் வந்து இருக்குதுங்க. பாருங்க, செம்ம பிரீமியமா இருக்குதுங்க. உள்ள வந்துட்டு யூசர் மேனுவல் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜ் போறதுக்கு வந்து சார்ஜர் ஒயர் வந்து இது வந்து ரீசார்ஜபிள் தான். நம்ம வேணுங்கிறப்ப சார்ஜ் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணலாங்க. இது யூஸ் பண்றது மூலியமா நமக்கு வர அந்த ஹெட்ஏக்கு, அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ், அப்புறம் அந்த கண்ணுகிட்ட வர அந்த பெயின், ஸோ இதெல்லாமே நார்மலா இருங்க. சரி, எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம், எல்லாருக்குமே ஃபிட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வரைக்குமே நல்லா வந்து ஃபோல்ட் ஆகுங்க. இதை வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்படி வேர் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் மோட் இருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் மோட் அப்படி விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக் அதுவே வந்து ஆஃப் ஆயிருங்க. ஓகேங்க, இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு 10 நிமிஷம் தாங்க போட்டிருந்தேன். அப்படியே கட்டு சொக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து இந்த உள்ள ஐ மசாஜர் வந்துட்டு அப்படியே அந்த இது உள்ள வந்து ரொட்டேட் ஆகிறப்ப அப்படியே இந்த இடத்த அப்படியே டைட் பண்ணுது, அப்படியே ரிலீஃப் பண்ணுது. அப்புறம் இந்த கண்ணெல்லாம் வந்துட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே தூக்க ஸ்டேஜுக்கு போயிட்டேன். அதுவும் இல்லாம இந்த பேடு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா செம்ம சாஃப்டா இருக்குதுங்க. அதனால வந்துட்டு கண்ணு இருக்கிறப்ப அந்த மசாஜ் பண்றதுக்கும் இந்த பேடுக்கும் சூப்பரா இருக்குதுங்க. இது யூஸ் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 பட்டன் இருக்கு. மெயின் பட்டன் பாத்தீங்கன்னா பவர் ஆன் பண்றதுக்கும் பவர் ஆஃப் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ மீதி 3 பட்டன் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா முதல்லயே சொன்ன மாதிரி இதுல வந்து ஒரு 5 மோட் இருக்குதுங்க.
சாஃப்ட் மோடு, ஸ்ட்ராங் மோடு, ரிலாக்ஸ் மோடு, ஸ்லீப் மோடு, வேக்கப் மோடு, இந்த மாதிரி ஒரு 5 மோடு இருக்குதுங்க. அந்த 5 மோடு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இந்த பட்டன்ல வந்து யூஸ் ஆகுதுங்க. இந்த மாதிரி வந்து ஹீட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நமக்கு எந்த அளவுக்கு ஹீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடிஷனலா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு மியூசிக் பட்டன் இருக்கு. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதை வந்து நம்ம அப்படியே காதுகிட்ட வியர் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மைல்டா வந்து ஒரு மியூசிக் வந்து பிளே பண்றாங்க. அது வந்து கேட்கறப்ப வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்லீப் மோடுக்கே போயிடுவோம். இல்ல நான் வந்து கஸ்டமைஸா ஏதாவது சாங் பிளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுல வந்து ப்ளூடூத் ஃபீச்சர்ஸ் கூட அவைலபிளா இருக்குதுங்க. நம்மளோட மொபைல வந்துட்டு ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன சாங் தேவையோ அந்த சாங்கையுமே வந்து நம்ம பிளே பண்ணிக்கலாங்க. இது உண்மையாலுமே வந்து செம்ம சூப்பர் ப்ராடக்ட்டுங்க. நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வந்து டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டு என்னோட ஒர்க் கண்டினியூ பண்றேன். எடிட்டிங் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் எடுங்க. இப்போ நான் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வந்துட்டு சோம்பேறி சிக்கன்ல சந்திப்போம். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து சண்டே. இன்னைக்கு வந்து சண்டே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் சோம்பேறி சிக்கன் வந்து செய்ய போகிறேங்க. பாருங்க, ரொம்ப சிம்பிளுங்க. சமைக்கவே எனக்கு தெரியாதுன்னா நான் சமையல வந்து 0 நாலேஜ் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இதை வந்து அருமையாக செய்யலாம். ஒரு 5 நிமிஷம் மேலே போயிட்டு வந்து மூஞ்சி தீஞ்சு போச்சுங்க. ஐயோ முடியல. போயிட்டு சிக்கன் எடுத்துட்டு வந்தாலாம். சிக்கன் ஸோ காய் கடைக்கு வந்தாச்சுங்க. இஞ்சி வாங்கி வச்சுங்க, 15 ரூபா. அதுக்கு வந்து இனாமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. கைஸ், சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், கிச்சனை ஃபுல்லாக பாத்திரம் நிறைய இருந்தது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க வேண்டியது இருந்தது. ஆக்சுவலாக வந்து சமைக்கிறதுலையே வந்து மிகப்பெரிய கஷ்டமான டாஸ்க் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு அரைக்கிறது தாங்க. ஏன்னா சோம்பேறி சிக்கனுக்கு தேவை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சமைக்கிறது 10 நிமிஷம் செய்யலன்னு சொன்னேன். ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உரிச்சு செய்யறதுக்கு 1/2 hour ஆயிடுச்சுங்க. பாருங்க, 1/2 hour பண்ணிட்டு இருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இனிமேல் தான் சமையலே ஆரம்பிக்க போகுதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 65 போடுறதுக்கு, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சோம்பேறி சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு. ஸோ இது ரெண்டுமே எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது தாங்க 1/2 hour இழுத்துருச்சு என்ன போட்டு. நான் மோஸ்ட்லி கடையில் வாங்க மாட்டேன், வீட்லேயே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 4-5 டைம் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட மெயின் டிஷ் வந்து சோம்பேறி சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான், அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து நீங்கள் குழம்பு வந்து எந்த குண்டால் வைக்க போறீங்களோ அந்த கடாயை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இப்போ நான் இந்த கடாயில் தாங்க செய்ய போகிறேன். அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா சிக்கனு. ஸோ அந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 தக்காளிங்க, நல்லா பொடி பொடியாக அரைஞ்சு வச்சுக்கலாங்க. 2 தக்காளி, 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 தக்காளி. ஸோ இதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயங்க, நான் நீட்டமாக இதை அரைஞ்சு வச்சிருக்கிறேன். ஸோ இதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து என்னன்னா 1 கொத்து கருவேப்பிலை, 1 கொத்து புதினா தலை. நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ சிக்கன் மசாலா வந்து 1 ஸ்பூன், ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உண்டுனாவே எடுத்துக்கிறேன். எடுத்து அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு ஒரு மிளகாத்தூளுங்க. கொஞ்சோண்டு கறி மசாலா தூள், கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா போதும், நிறைய போட தேவையில்லை. கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. சிறிதளவு மஞ்சள் தூள். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பரட்டி வைக்கணுங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நல்லெண்ணெய் ஸ்மெல்லு தாங்க சும்மா தூக்கலாக வருது. நல்லெண்ணெய் ஸ்மெல்லும் அந்த சிக்கன் மசாலா போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல்லு தான் செம்ம சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக பரட்டியாச்சு. அதுக்கப்புறமா பாருங்க மிக்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்க, மேரினேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அந்த டிஷ் பேரே வந்து சோம்பேறி சிக்கன் தாங்க. அதாவது அந்த தக்காளி வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் சோம்பேறி தனம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். ஓகே, நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு அப்படியே மேரினேஷன் விட்டுறலாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நான் இப்போ 3வது டைம் செய்கிறேங்க. அது 2 டைம் செஞ்சிருக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து இது ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். நீங்கள் வந்துட்டு ஓகே இவ்வளோ ரொம்ப இதாக இருக்குது, இது நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால தான் ஒரு 2 டைம் ட்ரை பண்ணி 2 டைமே ரிசல்ட் ஒரே மாதிரியா இருந்ததுக்கு அப்புறம் தான் 3வது டைம் நான் வீடியோ எடுக்கிறேங்க. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு மீட் பண்ணலாம். கைஸ், கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நான் ஊற வச்சிட்டேங்க. அப்படியே எடுத்து அடுப்புல வச்சிடலாம், வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்லை.
ஸோ இப்போ வந்து அடுப்பு நல்லா பற்ற வச்சுட்டுங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிள் வேலை. லைட்டாக கொஞ்சம் பரட்டி விட்டுக்கோங்க. அடுப்பு கொஞ்சம் சூடாக அதுவே கொஞ்சம் அப்படியே தண்ணி விடும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப ஸ்பீடில் வைக்க வேணாம், ஒரு மீடியமில் வச்சுருங்க. கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவேன், எதுவுமே பண்ண வேணாம். அந்த தட்டை ஃபிட் ஆகல, அந்த தட்டையும் வச்சிருக்கேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணேன்னா வச்சுங்களேன், கொஞ்சோண்டு மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் அளவு விட்டுக்கோங்க. இப்போ அப்படி நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்பே பண்ண வேணாம். அது பாட்டுக்கு வேகட்டும், அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். அதுவாக தண்ணி விடுங்க, அந்த தண்ணியிலே வேகட்டும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அடிஷ்னலாக. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, அதுவாக நல்லா தண்ணி மேரினேஷன் ஆகிருக்குங்க. இதை அப்படியே லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் அடி பிடிச்சிக்கோங்க. தண்ணி வேறு நம்ம ஊற்றல இல்லை, சிக்கன்லேருந்து வந்து தண்ணி தான். அதனால் கொஞ்சம் அப்படியே நான் ஏன் சிம்மில் வைக்க சொல்கிறேன்னா, நம்ம இதில் வந்து பச்சை வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சையாக தான் போட்டிருக்கோம். அது வந்து பாயில் ஆகிறதுக்கு ஒரு டைம் வேணும், அதுக்காக தான். சிம்மில் வச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு சுக்கா ஸ்டைலுக்கு வந்திருக்கு. இது அப்படியே கொஞ்சம் அப்படியே மீடியம்லேயே வேகட்டுங்க. அந்த பச்சை வாசனை நல்லா போகணும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்ப என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, அது நல்லா வேகவே இல்லை. அது பச்சை வாசம் அப்படியே இருந்து. கறி சூப்பராக வந்துருச்சுங்க, பட் அந்த வெங்காயம் சரியாக வேகவே இல்லை, பச்சை வாசமாக இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்ச நேரம் நல்லா பாயில் ஆகட்டும். ரொம்ப தண்ணி சுண்டி போச்சுன்னா வச்சுக்கோங்களேன், லைட்டாக நீங்களே தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுங்க. சாப்பாடுங்க ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நேரம் ஆச்சு. ஆஹா, இங்கே பாருங்க, தண்ணி ஊற்றவே இல்லை, ஆனால் எவ்வளோ தண்ணி சேர்ந்துருக்கு. இது எதாவது கேமரா ஆஃப் பண்ணிட்டு பின்னாடி தண்ணி ஊற்றிருப்பேன்னு நினைக்காதீங்க, இல்லவே இல்லை, அப்படியே லைவாக தான் இருக்குது. நான் ஏன் அடுப்பை வந்து சிம்மில் வைக்க சொன்னேன்னா, சிம்மில் வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாயிலிங் ரொம்ப மெதுவாக ஆகிறப்ப உங்களுக்கு தண்ணி நிறையா வருங்க. நீங்கள் அடுப்பை வந்து வேக வச்சிட்டிங்களா வச்சுக்கோங்களேன், மொத்த தண்ணியுமே வேப்பராக மாறிட்டு உங்களுக்கு அடிபிடிக்க ஆரம்பிச்சாலும் சிம்மில் வைக்க சொன்னேன். இங்கே பாருங்க, சிம்மில் வச்சு நல்லா தண்ணி விட்டு நல்லா சுக்கா ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வேண்டியதான் இனிமேல். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு சுக்கா ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. நான் அப்பப்போ நடுவில் கலர் விட்டுட்டு இருந்தேன் ஒரு 10 நிமிஷத்துக்குங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு, போய் சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ், பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக நக்கலைட்ஸில் கசின்ஸ்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸுங்க, நல்லா இருந்தது, அதான் பார்த்துட்ருக்கேன். அருமையாக நல்லா ஃபன்னாக இருக்குது. சரி சாப்பிடுவோம். ஏர் கூலரை போட்டு அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சுருக்குன்னு செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்குங்க. ஏர் கூலர் வேறு பக்கத்தில் இருக்குது. வந்து சம்மர் வந்தாலே வந்து ஒரு பிரச்சனை வந்து எல்லாத்து வீட்லேயும் நடக்கும். ஒன்று ஃபேனு ரிப்பேர் ஆகும், இல்லைன்னா வந்து கரண்ட் பாக்ஸ் எதாவது ரிப்பேர் ஆகும். இது சம்மரில் மட்டும் ஏன் நடக்குதுன்னே தெரில. எனக்கும் ஒரு நடந்திருக்குது. என்னென்னா, இந்த ஏர் கூலர் ஃபேன் ஒர்க் ஆகுதுங்க. இந்த சுவிட்ச் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், மோட்ரு பம்பாகி தண்ணி ஃபுல்லாக உள்ள ரொட்டேஷன் ஆகும். அந்த தண்ணி பம்ப் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரில. அவரை உள்ள ஏசியிலேருந்து தண்ணி வந்து இண்டோர் யூனிட்டில் வீட்டுக்குள்ள தண்ணி லீக் ஆகுது. சம்மர் வந்தால் தான் இதுங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில. ஸோ எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரிலாம் இன்சிடென்ட் ஃபேஸ் பண்ணிக்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான்லாம் வந்து ஃபேனு சம்மரில் ஃபேனு ரிப்பேர் ஆகாத காலமே கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் எல்லா வருஷமுமே ஃபேன் ரிப்பேர் ஆயிரும். கழட்டிட்டு போனாங்கன்னா வச்சுங்களேன் 2 நாள் 3 நாள் வச்சுப்பாங்க. அது ஏன் 2 நாள் 3 நாள்னா எல்லாத்து வீட்லையும் ரிப்பேர் ஆகுது போல். கடைக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நிறைய ஃபேன் இருக்குதுங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து எவ்வளவோ டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேங்க. அதெல்லாம் ஒரு காலம். அருமை அருமை அருமை, செம்மையாக இருக்குதுங்க. நான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிட்டேங்க. ஈவினிங் தான் 65 போடணும், சாப்பிட்றேன். ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ என்ன முடியல கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு மார்னிங் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ஏர் கூலரில் வந்து மோட்ரு பம்ப் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேனை பிரித்து போட்டாங்க. ஆக்சுவலாக என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு பக்கை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இதில் என்னென்னா, இந்த மோட்டரில் ஃபேன் வருது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த வாட்டர் வந்து இங்கே பம்ப் பண்ணி, ஸோ இது வழியாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு எக்ஸிட் பண்ணணும். இதில் பம்ப் பண்ணி இதில் பண்ணோம். ஸோ இந்த ஃபேனு தான் வந்துட்டு அதை வந்து வாட்டர் வந்து பம்ப் பண்ணணும். இதில் என்ன பிரச்சனைனா,
இந்த ஃபேனு பாருங்கள் இந்த இடத்துல உடஞ்சிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உடஞ்சிருக்குது. இது சரியாக சுத்த மாட்டேங்குது, சுத்தாமல் தண்ணி வந்து பம்ப் பண்ண மாட்டேங்குதுங்க. ஸோ வந்து கடைக்கு போகிற ஃபெவிக்விக் வந்து அதை ஒட்டி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் இஷ்யூ, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வந்து அதுக்கப்புறம் நான் மட்டும் பூட்டிடுவேன், ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் கழட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் தைரியமாக கழட்டிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, மற்றபடி ஃபேனில் ஓடுது, இந்த ஒரு மோட்டருக்கு மட்டும்தான் இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி யார் வீட்டிலலாம் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா கரண்ட் சம்மந்தப்பட்ட வேலை. அப்புறம் வந்து நமக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த 2 மாதத்துக்கு நமக்கு ஒரு சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. 2 மாதத்துக்குங்க எனக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டு. அப்படியே 2வது இஷ்யூ என்னென்னா, இங்கே பாருங்களேன் இந்த இண்டோர் யூனிட்டில் இங்கேருந்து பாருங்களேன் தண்ணி வந்து சொட்டுன்னு ட்ராப் ஆகிட்டே இருக்குது. இங்கே ஒரு துணி போட்டு இங்கே எல்லாம் ஈரமாயிருச்சு. இதோட 2வது சாக்கை மாற்றிட்டேன். ஸோ இது நம்மளால் சரி பண்ண முடியாது, இது வந்துட்டு ஏசி மெக்கானிக் தான் கூப்பிடணும். இதுதான் பெரிய கை வச்சிட்டோம்னு வச்சுக்க பெரிய செலவாயிரும். 65 போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சிலருக்கு வந்துட்டு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப மொறுமொறு இருந்தால் பிடிக்குங்க. எனக்கு வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருந்தாலும் பிடிக்கும். அப்படின்னு காட்டுறேன். ஓகே, இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, எண்ணெயில் போட்டுப்போம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. 65 வித் ஆனியன். ஸோ ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சுங்க, போய் சாப்பிட வேண்டியதான். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.